அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவில் எவ்வித கலப்படமும் இன்றி அது குர்ஆனையும் சுன்னாவையும் ஆதாரமாக கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சிதான் இது. முஹதஸாத்துஹா வகுல்ல முஹதஸத்தின் பித்ஆ வகுல்ல பித்அத்தின் ضலாலா வகுல்ல ضலாலத்தின் ஃபின்னார். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. ரமலானிற்கு முன்பிருந்தே ஒரு தலைப்பிற்கிணங்க தொடர்ச்சியாக ஒரு விடயத்தை பார்த்து வருகிறோம். அமல்களின் கூலிகள் எங்கே? இந்த உலகத்திலே நாம் அமல்கள் செய்கிறோம், அந்த கூலிகள் பெற்றுக்கொண்டிருக்கிறதா? அதன் பிரயோஜனத்தை அடைந்து கொண்டிருக்கிறோமா? அதில் நாம் பார்த்த வகையில் அந்த கூலிகளை நாம் எம்மால் காண முடிகிறது என்றால் எம்முடைய மரணத்தின் பின்புதான். அதாவது ஒரு உடல் உயிரோடு எவ்வளவு ஆண்டு காலம் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் இந்த உலகத்திலே வாழும்போது சம்பாதிக்கக்கூடிய அந்த அமல்களின் கூலிகளை காணக்கூடியதாக இல்லை. எந்த நேரத்தில் அந்த ரப்புல் ஆலமீன் எம்முடைய உடலிலிருந்து உயிரை பிரித்தெடுக்க நாடுகிறானோ அந்த தருணத்தில் நாம் எந்த அமலை சம்பாதித்திருக்கிறோம், அதற்கிணங்க எம்மைக்கான வேலைப்பாடுகள் நடைபெறுகிறது. எனவே நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து முடிந்து உயிர் உடலிலிருந்து பிரித்தெடுக்கும் அந்த விதத்தையும் அந்த உயிர் அனைத்தையும் பார்த்துவிட்டு மீண்டும் உடலோடு சேர்த்து வைப்பவற்றையும் நாம் முன்னைய தொகுப்புகளில் பார்த்தோம். மிக நீண்ட காலமாகிவிட்டதால் அதனை மீண்டும் மேலாக ஞாபகம் செய்துவிடலாம் என்று வந்துள்ளேன். எனவே இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு அமல் சம்பந்தமானவதல்ல, ஒரு செயல் சம்பந்தமானவை அல்ல. நாம் இந்த விடயத்தை அவதானிக்கும் போது, இதனை கேட்கும் போது எத்தனையோ பிரசங்கங்கள், எத்தனையோ விடயங்கள் நாம் கேட்பதை போன்று கேட்டுவிடாமல், ஏனென்றால் நாளை நாம் இந்த ஒரு தருணத்தை அடையவிருக்கிறோம். அதற்காக நாம் நாளை சென்று இதை பார்ப்போம் என்று எம்மால் இருந்துவிட முடியாது. இன்று நாம் சம்பாதிக்கும் ஒவ்வொரு அமலும் தான் நாளைய நாளை தீர்மானிக்க இருக்கிறது. இன்னொரு விடயம், அதாவது உயிர் உடலிலிருந்து பிரித்தெடுக்கும் சம்பவம், கப்ரிலே அந்த உயிர் சேர்ந்து அதற்கு கேட்கவிருக்கும் கேள்விகள், அங்கே அது வாழக்கூடிய விதங்கள், இதுவெல்லாம் இரண்டு விதம்தான். இந்த உலகத்திலே வாழும்போது சோதனைகளை நாம் பார்க்கிறோம், சிறிது காலம்தான். அதன் பிறகு ஒரு நலவை நாம் காண்கிறோம், அந்த சோதனையை விட்டு மறந்து விடுகிறோம். இன்னொரு காலம் எமக்கு சோதனை வருகிறது, மிகவும் துன்பப்படுகிறோம், அந்த காலமும் கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது.
அதேபோல் நாளை மறுமை நாளிலும் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஒரு பாவியை அவன் செய்த தீமைக்கிணங்க நாம் தண்டனை கொடுப்போம். நல்ல மனிதனாக வாழ்ந்திருக்கிறான், நல்ல அமலையும் செய்திருக்கிறான், இந்த உலகத்திலே வாழும்போது பாவங்களையும் செய்திருக்கிறான். எனவே நாம் எம்முடைய அந்த நரகத்திலே சாட்டி நாம் தண்டனை கொடுத்துவிட்டு மீண்டும் அவர்களை சுவனத்திற்கு அனுப்புவதாகவும் அந்த ரப்புல் ஆலமீன் வாக்களித்திருக்கிறான். அவர்களுடைய நிலை ஒரு கெட்ட நிலையை அவர்கள் அந்த நேரத்திலே அவர்கள் அனுபவித்தாலும் பிறகு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த கபருடைய வாழ்க்கை, மரணிக்கும் அந்த தருணம், இதுவெல்லாம் இரண்டு விதம்தான். இந்த உலகத்திலே வாழும்போது நல்ல அமலை அதிகமாக செய்து நல்லவராக அவன் வாழ்ந்தானால் அவன் சிறந்த ஒரு மரணிக்கும் தருணத்திலும் சரி, கப்ரு வாழ்க்கையும் சரி, அவனுக்கு சிறந்ததாக அமையக்கூடியதாக இருக்கும். எனவே நாம் ஒவ்வொருவரும் எம்முடைய கால நேரங்களை நாளை மறுமை நாளிலே நாம் பார்த்துக் கொள்வோம், மரணிக்கும் தருணத்திலே நாம் பார்த்துக் கொள்வோம், கப்ருடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்துக் கொள்வோம் என்று அந்த நேரத்திலே நாம் எதையும் செய்துவிட முடியாது. இந்த உலகத்திலே நாம் எமக்கு பல துன்பங்கள் வருகிறது. இந்த உலகத்திலே இருக்கும் ஆட்சி அதிகாரத்தின் மூலம் பல துன்பங்கள் வருகிறது. எம்மிடம் இருக்கக்கூடிய செல்வத்தையும் அந்தஸ்தையும் வைத்து நாம் அதை சரி செய்து கொள்வோம். அப்படிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எம்முடைய உடலிலிருந்து உயிர் பிரித்தெடுக்கும் சம்பவம் சரி, கபருடைய வாழ்க்கையிலும் சரி, எமக்கானதாக எதுவும் இருக்காது. அங்கே வரக்கூடிய அந்த வானவர்களிடம் கொடுத்துவிட்டு பரிகாரம் பெற்றுக்கொள்ளவோ நல்லவற்றை பெற்றுக்கொள்ளவோ எம்மால் முடியாது. அந்த நேரத்திலே எதுவும் எமக்கானதாக இருக்காது. இந்த உலகத்திலே வாழும்போது நாம் சம்பாதிக்கும் ஒவ்வொரு செயலும் தான் எமக்கானதாக இருக்கும். ஒரு மனிதன், ஒரு கெட்ட மனிதன் இந்த உலகத்திலே வாழும்போது மோசமான நிலையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்படாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் இவற்றையெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தாமல் இந்த உலகத்திலே தன்னுடைய மனோ இச்சைக்கிணங்க அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவனுடைய மரண வேலை ஏற்படுகிறது. எவ்வாறு என்று பாருங்கள். மரணிக்கும் தருணத்திலே, அந்த நேரத்திலே வானவர்கள் வருகிறார்கள். அந்த வானவர்களை பார்க்கும் போதே அவன் அறிந்து கொள்வான், நான் இவ்வளவு ஆண்டு காலம் வாழ்ந்தது ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை. இந்த உலகத்திலே நான் 50 வருட காலம் 60 வருட காலம் நான் வாழ்ந்தேனே, அந்த வாழ்க்கை ஒரு மோசமானதாக நான் வாழ்ந்து விட்டேன். அங்கே வரக்கூடிய அந்த வானவர்களை பார்த்தவுடன் அந்த அடியான் புரிந்து கொள்வான், இதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கப் போகிறது என்று. ஏனென்றால் அந்த தருணத்திலே வரக்கூடிய அந்த மலக்குகளுடைய முகங்கள் கருமையாக, பார்க்கவே ஆக்ரோஷமாக, அந்த மனிதருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த வானவர்கள் வருவார்கள். இதே நிலையை, ஒரு நல்ல அடியானுடைய நிலையை பாருங்கள். இந்த உலகத்திலே வாழும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காகவே நேரத்தை ஒதுக்கி கால நேரங்களை அவனுக்காகவே செலவிட்ட அந்த மனிதருடைய மரண வேளையிலே
அவருடைய அந்த மனிதருடைய உயிரை கொண்டு செல்லவும் வானவர்கள் வருகிறார்கள். அந்த வானவர்களை அவர்கள் பார்த்தவுடன், அந்த நல்லடியான் பார்த்தவுடன் அவன் அறிந்து கொள்வான், நான் இத்தனை ஆண்டு காலமும் நன்மைகளை சம்பாதித்து விட்டேன், இதன் பிறகு எனக்கு சுகபோகமான வாழ்க்கையை நான் அனுபவிக்கப் போகிறேன் என்ற ஒரு ஆர்வத்தோடு அவன் அங்கே இருப்பான். ஏனென்றால் அவன் காணக்கூடிய அந்த வானவர்களுடைய முகங்கள் சூரிய ஒளிக்கொப்பான பிரகாசமானதாக இருக்கும். அந்த தருணத்திலே அவன் எம்முடைய வாழ்வு எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்கிறான். கெட்ட மனிதருடைய அந்த மரண வேளையில் அந்த கருப்பு முகமுடைய அந்த வானவர்கள் வந்து அவர்கள் கூறக்கூடிய வாசகங்கள், கெட்ட ஆன்மாவே, தீய ஆன்மாவே, உனது உடலிலிருந்து நீ வெளியேறு, அல்லாஹ்வின் கோபத்துடனும் அதிருப்தியுடனும் நீ உனது உடலிலிருந்து வெளியேறு என்று அந்த கெட்ட ஆத்மாவிற்கு அந்த வானவர்கள் கூறுகிறார்கள். அந்த நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் காட்டுகிறார்கள். அந்த உடலிலிருந்து உயிர் பிரித்தெடுக்கப்படும் அந்த விதத்தை ஈரமான கம்பளியிலிருந்து ரோமத்தை பிரித்தெடுப்பதை போல் அந்த உடலிலிருந்து உயிர் பிரித்தெடுக்கப்படும். அந்த உயிரிலிருந்து இந்த உலகத்திலே அழுகி போன ஒரு உடலிலிருந்து வரும் துர்வாடை இருக்கிறதே, அப்படிப்பட்ட ஒரு துர்வாடை அந்த உயிரிலிருந்து வீசப்படும். இதை நல்லடியானுடைய நிலையை பாருங்கள். பிரகாசமான முகமுடைய வானவர்கள் வந்து விட்டார்கள். அவர்கள் அந்த உயிரை கைப்பற்றும் வானவரும் வந்து விட்டார். கூறுகிறார், நல்ல ஒரு ஆத்மாவே, சிறந்த ஒரு ஆத்மாவே, அல்லாஹ்வின் பொருத்தத்தை கொண்டு நீ இந்த உடலிலிருந்து வெளியேறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு நல்ல அடியானுடைய உடலிலிருந்து உயிர் பிரித்தெடுக்கும் அந்த விதத்தையும் உதாரணம் காட்டினார்கள். ஒரு தோல் பையிலிருந்து நீர் எப்படி வழிந்தோடுமோ, எவ்வளவு இலகுவாக வழிந்தோடுமோ, அப்படி இலேசாக இலகுவாக அந்த உயிர் அந்த உடலிலிருந்து பிரித்தெடுக்கப்படும். எடுத்தவுடன் அந்த உயிரிலிருந்து கஸ்தூரி வாடை வீசப்பட்டு கொண்டிருக்கும். நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், அங்கே வரக்கூடிய வானவர்களோ, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையோ இந்த விடயத்தை எல்லாம் தீர்மானிப்பதல்ல. நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அந்த நாட்களும் அந்த நாட்களிலே செய்யக்கூடிய செயல்கள்தான் இந்த நிலையெல்லாம். கருப்பு முகமுடைய ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய அந்த வானவர்கள் வருவதற்கு காரணமும் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்த அந்த காலம்தான். எம்முடைய ஆத்மாவிலிருந்து துர்வாடை வீசக்கூடியதாக இருப்பதும் இந்த உலகத்திலே நாம் செய்த செயல்கள் தான் காரணம், அந்த வானவர்கள் அல்ல. இப்படி உயிரை கைப்பற்றிவிட்டு அவர்கள் வானத்திற்கு எடுத்து செல்கிறார்கள். செல்லும் வழியிலே அங்கே உலா வரக்கூடிய அந்த வானவர்கள், அங்கே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய வானவர்கள் கேட்கிறார்கள், யாருடைய ஆத்மா இவ்வளவு துர்வாடை வீசக்கூடியதாக இருக்கிறது? இந்த கெட்ட மனிதருடைய ஆத்மாவை கொண்டு செல்லும் போது அங்கே குறுக்கிட்ட வானவர்கள் கேட்கிறார்கள், இவ்வளவு துர்வாடை வீசக்கூடியதாக இருக்கிறது, இந்த துர்வாடை வீசக்கூடிய இந்த ஆத்மா யாருடையது
என்று கேட்க அந்த வானவர்கள் கொண்டு செல்லக்கூடிய அந்த வானவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஆத்மா இன்னாருடைய மகன், இன்னார் இவருடைய ஆத்மாதான். அப்படி கூறும்போது இந்த உலகத்திலே எப்படி மோசமான பெயரை கொண்டு அந்த ஆத்மாவுடைய உயிர், அந்த உடல் இந்த உலகத்திலே வாழும்போது மோசமான பெயரை கொண்டெல்லாம் அழைத்திருப்பார்களே, அந்த பெயரை கூறப்படும். ஒரு நல்ல ஆத்மாவுடைய நிலை எதிர்மாற்றமாக இருக்கிறது. அவர்கள் கொண்டு செல்கிறார்கள், கஸ்தூரி வாடையோடு அந்த மலக்குகளை சந்திக்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், யாருடைய ஆத்மா இது? இவ்வளவு வாசமாக இருக்கிறது, கஸ்தூரி வாடை வீசக்கூடியதாக இருக்கிறது, இந்த ஆத்மா யாருடையது? கொண்டு செல்லக்கூடிய அந்த வானவர்கள் கூறுகிறார்கள், இந்த உலகத்திலே வாழும்போது என்ன என்ன அழகான பெயரை கூறி அவர் அழைக்கப்பட்டாரோ அந்த பெயரை கூறி இன்னாருடைய மகன் இன்னார்தான். அவர்களை கடந்து கொண்டு செல்லப்படுகிறது. வானத்தின் வாயில்கள் திறக்கப்படுவதற்காக கேட்கப்படுகிறது. இந்த நல்ல ஆத்மாவுக்காக வானம் திறந்து வைக்கப்படுகிறது. அந்த ஆத்மா மேலே கொண்டு செல்லப்படுகிறது. ஆனால் கெட்ட ஆத்மாவுடைய நிலையோ வானத்தின் வாயிலில் நிற்கக்கூடிய அந்த வானவர்களிடம், இந்த ஆத்மாவை மேலே கொண்டு செல்ல வேண்டும், இதற்காக நீங்கள் இதனுடைய வாயிலை திறந்து வையுங்கள் என்று கேட்க, அங்கே வாயிலில் நிற்கக்கூடிய அந்த மலக்குகள், அந்த வானவர்கள் அந்த கெட்ட ஆத்மாவிற்காக வாயில் திறந்து வைக்கப்படவில்லை, அவர்கள் திறந்து கொடுக்கவில்லை. அந்த ஆத்மா மீண்டும் இந்த உலகத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. எப்படிப்பட்ட ஒரு நிலை என்று பாருங்கள். எம்முடைய ஆத்மா வானத்தின் வாயில்கள் திறந்து வைக்கப்படுவதாக, திறந்து வைக்கப்பட்டு மேலே செல்லக்கூடியதாக, அதற்கிணங்க நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோமா? இல்லை. நாம் எம்முடைய மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அங்கே நிற்கக்கூடிய அந்த வானவர்கள் தீர்மானிக்கப் போவது அல்ல. மீண்டும் கூறுகிறேன், அங்கே நிற்கக்கூடிய அந்த வானவர்கள் இவருடைய ஆத்மாவிற்காக நாம் திறப்போம், இவருடைய ஆத்மாவிற்காக திறக்கக்கூடாது என்று அவர்கள் முடிவெடுக்கவில்லை. நாம் இந்த உலகத்திலே வாழும்போது சம்பாதித்த அமல்கள் தான் இத்தனை விடயத்தையும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆத்மா இந்த உலகத்திற்கு வந்துவிட்டது. அந்த உடலை மனிதர்கள் தன்னுடைய தோள்களிலே தூக்கிச் செல்ல அந்த மைய பெட்டியிலே வைத்து தூக்கி செல்லும் போது அந்த ஆத்மா, அந்த கெட்ட ஆத்மா கூறுகிறது, இந்த உடலை எங்கே கொண்டு செல்கிறீர்கள்? இவ்வளவு துன்பத்தையும் அனுபவித்து விட்டது, இன்னும் எங்கே இந்த உடலை கொண்டு செல்கிறீர்கள்? இந்த உடலுக்கு வந்த கை சேதமே, எங்கே இந்த உடலை கொண்டு செல்கிறீர்கள் என்று அங்கே அந்த கெட்ட உடலினுடைய ஆத்மா கை சேதப்பட்டு அலறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நல்ல ஒரு ஆத்மா இந்த உலகத்திலே வாழும்போது நல்ல அமலை செய்ததன் காரணமாக அது மரணிக்கும் தருணத்திலும் அது விளங்கிக் கொண்டது, நான் அடுத்த கட்டம் சிறந்த ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறேன்,
என்பதை அது அறிந்து கொண்டது. எனவே அந்த ஆத்மா கூறுகிறது, என்னை சீக்கிரம் கொண்டு செல்லுங்கள், என்னை முற்படுத்துங்கள், என்னை வேகமாக கொண்டு செல்லுங்கள். அந்த நல்ல ஆத்மாவுடைய அந்த வார்த்தை இப்படி இருக்கிறது: அனைவரும் இந்த உலகத்திலே அந்த உடல் இந்த உலகத்திலே வாழ்ந்தது அவ்வளவுதான். அந்த உடலை கபரிலே அடக்கம் செய்ய போகிறார்கள். இந்த உலகத்தின் தொடர்பு அந்த உடல் துண்டிக்கப்பட்டு விட்டது. இனி மண்ணிற்குள் செல்ல போகிறது. அவ்வளவுதான் விடயம் என்றால் இல்லை. இன்னும் அதற்குள்ளே ஒரு வாழ்க்கை வாழப்போகிறது அந்த ஆத்மா. அதனுடைய நிலையை பாருங்கள். நல்ல ஒரு ஆத்மா அனைவரும் சென்று அடக்கிவிட்டு வந்து விடுகிறார்கள். அந்த ஆத்மா அந்த உடலோடு இணைக்கப்படுகிறது. அங்கே வானவர்கள் வந்து கேள்விகள் கேட்கிறார்கள். உன்னுடைய இறைவன் யார்? நீ இந்த உலகத்திலே இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாய், யாரை இறைவனாக கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாய் என்று கேட்க அந்த நல்ல ஆத்மா பதில் உரைக்கிறது, என்னுடைய இறைவன், என்னுடைய ரப்பு அல்லாஹ்தான். அவனுக்கு தான் பயந்து அஞ்சி நடந்து வாழ்ந்து வந்தேன். நீ எந்த மார்க்கத்தின் மூலம் இந்த உலகத்திலே நீ வாழ்க்கை நடத்தினாய்? அந்த ஆத்மா கூறுகிறது, அந்த நல்ல ஆத்மா கூறுகிறது, நான் இஸ்லாம் என்ற மார்க்கத்தினூடாக என்னுடைய வாழ்க்கையை நடத்தினேன். இறுதியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி, இவர் யார்? பதில் உரைக்கிறது, இது என்னுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர்களுடைய வாழ்க்கையை தான் என்னுடைய வாழ்க்கையாக நான் அமைத்தேன். அங்கே வானத்திலிருந்து ஒரு சப்தம் வருகிறது, என்னுடைய அடியான் உண்மை உரைத்து விட்டான். அத்தோடு விடவில்லை, அங்கே அவருக்காக சுவனத்தின் விரிப்புகள் கொண்டு வந்து விரிக்கப்படுகிறது. சுவனத்தின் வாயில்கள் திறந்து வைக்கப்படுகிறது. அதிலிருந்து குளிர்ச்சியான காற்றும் நறுமணங்களும் வீசக்கூடியதாக இருக்கிறது. சுவனத்தின் ஆடைகள் அணிவிக்கப்படுகிறது. கபர் விசாலமாக்கப்படுகிறது. இதுவெல்லாம் நடந்து முடிந்ததன் பின்பு ஒரு அழகிய ஆடை அணிந்த ஒரு தோற்றம், பார்ப்பதற்கே குளிர்ச்சியானதாக இருக்கிறது. ஒரு தோற்றத்தை அந்த கபரிலே இருக்கக்கூடிய அந்த மனிதர் அவதானிக்கிறார். அந்த தோற்றம் அந்த உருவம் கூறுகிறது, நான் உனக்கு ஒரு நற்செய்தியை கூற வந்துள்ளேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த மனிதர் கேட்கிறார், உன்னை பார்க்கும் போதே கண் குளிர்ச்சியாக இருக்கிறது. உன்னை பார்க்கும் போதே நீ நற்செய்தி கூறுபவனைப் போலதான் இருக்கிறாய். யார் நீ? அந்த உருவம் கூறுகிறது, நான் தான் உன்னுடைய நல் அமல். இந்த உலகத்திலே வாழும்போது நீ சம்பாதித்த நல் அமல் நான் தான். அந்த அடியான் கூறுகிறான், மறுமை நாளை அந்த நல்ல அடியான் கூறுகிறான், கபரிலே இருக்கும் போது அவன் கூறுகிறான், மறுமை நாளை சீக்கிரம் ஏற்படுத்து. என்னுடைய குடும்பங்களையும் என்னுடைய செல்வங்களையும் என்னுடைய பொருட்களையும் நான் பார்க்க வேண்டும். மறுமை நாளை சீக்கிரம் ஏற்படுத்து என்று அந்த நல்ல அடியான் கூறுகிறான். கெட்ட அடியானுடைய நிலையை பாருங்கள். கேள்விகள் அதேபோல் கேட்கப்படுகிறது. உன்னுடைய இறைவன் யார்?
அந்த கெட்ட அடியான் கூறுகிறான், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்னுடைய இறைவன் யார் என்று. உன்னுடைய மார்க்கம் என்ன? மார்க்கமும் எனக்கு தெரியாது. உன்னுடைய இந்த தூதர் யார்? இவர் யார் என்றே எனக்கு தெரியாது. அந்த கபரிலே நிகழக்கூடிய நிகழ்வுகள் எவ்வளவுதான் நாம் இந்த உலகத்திலே தெரிந்து வைத்தாலும் எம்முடைய அமல்கள் சிறப்பானதாக இருந்தால் மட்டுமே அந்த இடத்திலே சரியாக பதிலுரைக்க முடியும். இந்த உலகத்திலே கேட்டால், முஸ்லிம் என்று கூறக்கூடிய அனைவரிடத்திலும் கேட்டாலும் அவர்கள் கூறுவார்கள், என்னுடைய இறைவன் அல்லாஹ், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்றெல்லாம் அவர்கள் கூறுவார்கள். அதற்கிணங்க அவர்களுடைய செயல்கள் இந்த உலகத்திலே இருந்தால்தான் கபரிலே கேட்கக்கூடிய அதே கேள்விக்கான பதிலை அவர்கள் சரியாக பதிலுரைக்க முடியும். வெறும் வார்த்தையிலே இந்த உலகத்திலே கூறிவிட்டு சென்று விடுவார்களானால், செயல்கள் எல்லாம் மாற்றமாக இருக்குமானால், அந்த கபரிலே கேட்கக்கூடிய இந்த கேள்வியை கபரிலே கேட்டால் அவர்களுக்கு பதிலுரைக்க முடியாது. பதிலுரைத்ததன் பின்பு நரகிலிருந்து அவர்களுக்கு விடுப்பு கொண்டு வரப்படும். நரகத்திலிருந்து வாயில் திறந்து வைக்கப்படும். அந்த வாயிலினூடாக துர்வாடை வீசக்கூடியதாக இருக்கும், அனல் காற்று வீசக்கூடியதாக இருக்கும். கபர் நெருக்கும் ஒரு விலா எலும்பு இன்னொரு விலா எலும்போடு இணையும்வாறு அந்த கபர் அவரை நெருக்கும். இதுவெல்லாம் நடந்ததன் பின்பு ஒரு கோரமான, ஆக்ரோஷமான, மோசமான முகமுடைய, பார்த்தாலே பயங்கரமான முகமுடைய, தோற்றமுடைய ஒரு உருவம் அந்த கெட்ட அடியானை நோக்கி வரும். அந்த உருவம் கூறும், நான் உனக்கு ஒரு கெட்ட செய்தியை கூற வந்துள்ளேன். அந்த மனிதன் கேட்பான், உன்னை பார்க்கும்போதே அப்படித்தான் இருக்கிறது, பயங்கரமானவனாக இருக்கிறாய், மோசமான தோற்றமுடையவனாக இருக்கிறாய், மோசமான ஆடை அணிந்து கொண்டிருக்கிறாய், உன்னிடமிருந்து துர்வாடை வீசக்கூடியதாக இருக்கிறது. உன்னை இதுவெல்லாம் பார்க்கும் போதே நீ ஒரு கெட்ட செய்தியை கூற வந்துள்ளவனாக போலதான் இருக்கிறது. நீ யார்? அந்த உருவம் கூறும், நான் தான் உன்னுடைய அமல், நான் தான் உன்னுடைய அமல். நீ இத்தனை ஆண்டு காலம் உலகத்திலே வாழும்போது என்னை தான் நீ சம்பாதித்து வைத்திருந்தாய். எனவேதான் நான் இந்த இடத்தில் உனக்காக வந்திருக்கிறேன். இந்த விடயங்கள் ஒரு நல்ல அடியானுடைய நிலையையும் பாருங்கள், ஒரு கெட்ட தீய அடியானுடைய நிலையையும் பாருங்கள். அந்த இடத்தில் இருந்து கொண்டு அங்கே வரக்கூடிய வானவர்களோ வீசக்கூடிய காற்றோ இதுவெல்லாம் தீர்மானிப்பதாக இல்லை. நாம் இந்த உலகத்திலே வாழும்போது 10 வருடமோ 50 வருடமோ 100 வருடமோ, நாம் எத்தனை ஆண்டு காலம் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் தான் இந்த விடயத்தை எல்லாம் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் நல்ல அமலை செய்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்விற்காகவே நேரம் ஒதுக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் எமக்கு கஷ்டங்கள் மட்டுமே எம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த உலகத்திலே இன்பங்களை காணக்கூடியதாக இல்லை, மிகவும் கஷ்டமான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்.
எம் கண்ணால் நாம் பார்க்கிறோம், எமக்கு முன்னே வாழ்கிறார்கள். அவர்களுடைய கால நேரங்கள் அல்லாஹ்விற்காக இல்லை, மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலையை நாம் பார்க்கும்போது என்னுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லையா? நான் இவ்வளவு அமல் செய்கிறேன், என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. அந்த மனிதரோ மோசமாக காலத்தை கடத்துகிறார், அல்லாஹ்விற்காக நேரம் ஒதுக்கக்கூடியவராக இல்லை, ஆனால் அவர் சிறந்தவராக வாழ்கிறார். என்ன காரணம்? எம்மாலே ஜீரணிக்க முடியாததாக இருக்கும். ஒரு சில மனிதர்கள் இதுவெல்லாம் பார்த்துவிட்டு உலகத்தின் பக்கம் சாயக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் ஒதுக்கிய அந்த அல்லாஹ்விற்காக ஒதுக்கிய நேரங்களை உலகத்தின் பக்கம் சாய்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஒருபோதும் நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது. இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய செல்வமோ பிள்ளை பாக்கியமோ இதுவெல்லாம் நாம் செய்த அமலுக்குரிய கூலிகள் அல்ல. வேற மனிதர் நன்றாக வாழ்கிறார் என்றால் அவர் செய்த அமலுக்குரிய கூலிகளை அவர் பெறவில்லை, அவரை அல்லாஹ் சோதிக்கிறான். ஒரு செல்வத்தை கொடுத்து அவன் அங்கே சோதிக்கப்படுகிறான். நாம் சந்தோஷப்பட வேண்டும், எம்மை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான், எம்மை சோதிக்கவில்லை, அவரை அல்லாஹ் சோதிக்கிறான் என்று. ஒருபோதும் நாம் இதுவெல்லாம் பார்த்துவிட்டு மார்க்கத்தை விட்டு அல்லாஹ்வின் பாதையை விட்டு அல்லாஹ்விற்காக ஒதுக்கும் நேரங்களை விட்டுவிட்டு உலகத்தின் பக்கம் சாய்வோமேயானால் எம்முடைய மரண வேலை, மரணிக்கும் தருணம், கபருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். இந்த வாழ்க்கை மறுமை நாள் வரை தொடரக்கூடியதாக இருக்கும். இந்த உலகத்திலே ஒரு நலவுகளை நாம் பார்த்தால் அதன் பிறகு ஒரு கெடுதியை பார்க்கிறோம், மீண்டும் நலவை நாம் அனுபவித்துக் கொள்கிறோம். அதேபோல் நாளை மறுமை நாளிலும் நரகத்திலே நாம் செய்த தீமைகளுக்காக நரகத்திலே போடப்படுகிறது. நாம் செய்த தீமைகளுக்கு தக்கவாறு தண்டனை வழங்கப்படுகிறது. மீண்டும் சுவர்க்கத்திலே அந்த ரப்புல் ஆலமீன் எம்மை அனுப்பி வைக்கிறான். ஆனால் இந்த கபருடைய வாழ்க்கையிலும் மரணிக்கும் தருணத்திலும் இரண்டு விடயம் மட்டுமே தான் வந்திருக்கிறது. ஒரு நல்லடியானுடைய இந்த உலகத்திலே வாழும்போது நல்லவன் என்று அல்லாஹ்விற்காகவே நேரத்தை ஒதுக்கி நல்ல அமல்களை அதிகமாக சம்பாதித்த ஒரு மனிதருடைய நிலையும், மோசமாக அல்லாஹ்விற்காக நேரம் ஒதுக்காதவனாக பாவங்களையே சம்பாதித்துக் கொண்டு தீமைகளையே சம்பாதித்துக் கொண்டிருந்த ஒரு காபிருடைய, இறை நிராகரிப்பாளனுடைய, ஒரு பாவியினுடைய நிலையை பற்றியும் தான் இந்த இரண்டு விடயத்திலும் வந்திருக்கிறது. எனவே நாம் மறுமை நாளிலே சில நபர்கள் இருக்கிறார்கள், நாம் பாவம் செய்தாலும் அதற்குரிய தண்டனையை பெற்றுவிட்டு சுவனத்திற்கு சென்று விடலாம், நாம் நன்மை செய்பவர்களாக இருக்கிறோமே என்றெல்லாம் ஒரு மூட நம்பிக்கையை கொண்டு பாவம் செய்யும் போது இப்படிப்பட்ட விடயத்தை கொண்டு அவர்கள் பாவம் செய்கிறார்கள். அது மறுமையில்தான். அதற்கு இடையில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நாம் வாழப் போகிறோம். அந்த வாழ்க்கை சிறப்பானதாக வாழ வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் எம்முடைய
செயல்பாடுகளை அமைத்து நல்ல முஃமினுடைய அந்தஸ்தை பெற்று வாழ்ந்து நாளை மறுமை நாளை அடைய வேண்டும் என்று வேண்டியவனாக, இன்னும் இதனுடைய தொடர்ச்சி மறுமை நாள் பற்றியெல்லாம் இருக்கிறது. எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இந்த விடயங்களை ஞாபகம் செய்யலாம் என்று நினைக்கிறேன். இந்த விடயம் ஒரு அமலை பொறுத்து அமைவதல்ல, எம்முடைய ஈமானை பலப்படுத்தக்கூடியதாக